ஓகே. திரு ரமேஷ் சேதுராமன், இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற கருத்தை டெல்லியிலேருந்து வர தலைவர்கள் முதற்கொண்டு இங்கே அதிமுகவும் அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறும் அப்படின்ற அந்த கருத்துக்களையும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வெற்றி அப்படின்ற அந்த மினிமல் இல்லாமல் அந்த வெற்றி பிரம்மாண்டமாக இருக்கும், 1000 ஆண்டுகள் பேசும் வகையில் இருக்கும், ஒரு வரலாற்று வெற்றியாக இருக்கும் என்ற அந்த முயற்சிக்கு திமுக போகுது. அப்போ அவங்க முந்துறாங்க அப்படின்ற ஒரு பார்வை எழுதா? திரு ரமேஷ் சேதுராமன் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மன்னிக்கவும், இப்ப கேட்கும் நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம பொலிட்டிக்ஸ் அப்படின்னு பொதுவா எடுத்தா கூட நம்ம இருமுனை மும்முனை நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஆனா இங்க பெரிய நம்ம பேசக்கூடியது திமுக அதன் கூட்டணி அதிமுக அதன் கூட்டணி அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொரு முறை பரப்புரை மேற்கொள்ளப்படும் போதும் அவங்க என்னன்னா எதிர்த்தரப்பில் என்ன வைக்கிறார்களோ அதை தாண்டி அடுத்தபடியா ஒரு கிளைமை வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கிட்ட மக்களிடையே உங்களுடைய பரப்புரை எடுபடும், தனித்துவத்தோட தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நாங்க பாருங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த 3 மாசத்துக்கு தேவையானது அட்வான்ஸை கொடுத்துட்டு பிளஸ் 2000 நாங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றாங்க, 5000 ரூபாய் தனியா கொடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, அதிமுக என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் 2000 கொடுப்போம் இதே உரிமை தொகைய. இப்போ உடனே அதை கவுண்டர் பண்றதுக்காக திமுக வைக்கக்கூடிய வாதம் என்னன்னாக்க, நாங்களும் 2000 கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க, அப்ப மக்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கே ஆட்சியில இருக்கீங்க, இன்னும் இது அனௌன்ஸ் பண்ணல, எலெக்ஷன் தேதி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, சோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, ஏன் இப்பயே கொடுங்களேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், மொத்தமா 2000 கோடை கொடுத்துட்டு 3000 கொடுத்ததுக்கு பதிலா இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு நாங்க 2000 கொடுக்குறோம்னா 6000 கொடுக்க வேண்டியது தானே. அதை கொடுக்காம நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க ஏற்கனவே பண்ணிருக்க முடியும், பண்ணல அப்படிங்கிறது ஒரு விஷயமா, இல்லைன்னா இதே மாதிரி ஒரு பொய்யை சொல்லி ஜனங்களை ஏமாத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே அந்த இடத்துலதான் ஒரு கேள்வி திரு ரமேஷ் சேதுராமன். இப்போ 1000 ரூபாய் அறிவித்த போது, வாக்குறுதியாக அறிவித்த போது அதை செயல்படுத்துவது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க 2000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்றத மக்கள் நம்புவாங்களா, அல்லது அந்த 1000 ரூபாய நடைமுறைப்படுத்திட்டு 2000 உயர்த்த முடியும்னு சொல்றவங்கள நம்புவாங்களா? கரெக்ட். இப்ப சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னாக்க முதல் மாசம் ஆட்சியில வந்தவனே கொடுக்க வேண்டியதானே. நிதிநிலையை சரி பண்றேன், நாங்க நிதிநிலை எப்படி சரி பண்ணாங்க என்னன்னு பார்த்தா கடன் வாங்கி தானே பண்ணாங்க, கடன் தானே ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். அப்போ கடன் சுமையை மக்கள் மீது ஏற்றி விட்டு அவங்க பணத்தை வச்சு இது எப்படின்னாக்க, ஒரு ஜோக்கா ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு இதுல சொல்லுவாங்க, நாய் வாழை வெட்டினா நாய் கத்தும், உடனே அந்த நாய் வாழையே சூப்பா வச்சு நாய்க்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நாய் வாழை வெட்டி நாய்க்கு சாப்பாடு போட்ட மாதிரி ஜனங்க மேலேயே தலையில கடன் சுமையை ஏற்றி விட்டு உதாரணத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. மன்னிக்கவும், இல்ல நான் சொல்றது அந்த வார்த்தை நீங்க திரும்ப பெறறதுதான் சரியா இருக்கும். மக்கள் பிரச்சனையை மக்களுக்கு செய்யப்படுற ஒரு விஷயத்த நாய் வாழையோட ஒண்ணாக்குறது எப்படி சரியா? மக்களுக்கு செஞ்சா என்ன செய்யலன்னா என்னங்க, நான் என்ன கேக்குறேன், தாராளமா விமர்சிக்கலாம், உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதை எப்படி விமர்சிக்கிறீங்க அப்படின்றதை நெறிப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இல்ல சொல்றது இல்ல, நான் திரும்பவும் சொல்றது, அதாவது எப்படின்னாக்க திரு ரமேஷ் சேதுராமன், உங்கள்ட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல, நாய் வாளோட ஒப்பிடுறது சரியா? நான் திரும்பவும் சொல்றது ஒரு உவமைக்காக சொன்னேன், அதுல தனிப்பட்ட முறையில எல்லாத்தையும் உவமையா எடுக்க முடியாதுல்ல நான் சொல்றேன். இல்ல எப்படின்னா, ஒருத்தருடைய கஷ்டம் தெரியும் போது அந்த கஷ்டத்தை அதையே வைத்து அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ற மாதிரி செய்வதுங்கிறது எப்படி இருக்குமோ அப்படி சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு சார். அதை விட்டுட்டு ஓமையை சொல்றீங்க, நீங்க எதை வேணாலும் ஓமையா சொல்றது கொச்சைப்படுத்துறதா இருக்கு. அதாவது சரி நான் என்ன கேக்குறேன், நான் ஒருவருடைய கையை வெட்டி விட்டு உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனா மக்கள் பிரச்சனையை கொச்சைப்படுத்த கூடாது. குறைந்தது தினம் 10, அதாவது தினம் 3 வேளைக்கு பழைய சோறு கொடுக்கணும்னா இல்ல,
நான் 10 நாள் பட்டினி போட்டுட்டு நான் இன்னும் அடுத்த 2 நாள் பட்டினி கிடங்க, அதுக்கும் சேர்த்து மொத்தமா இன்னைக்கு நான் ஒரு வேளைக்கு பிரியாணி போட்டுறேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இப்ப பீகார்ல 10,000 சார் மக்களோட பணத்தை எடுத்து தானே மக்களுக்கு கொடுத்தாங்க. பீகார்ல இந்த மாதிரி மாசம் மாசம் கொடுப்போம்னு சொல்லல, ஆனா அப்படி கொடுத்தாங்கல்ல. ஒன் டைம் இந்த கொடுத்துருக்காங்க. இப்ப திரும்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் கொடுப்போம் சொல்லிருக்காங்களா, வருஷம் கொடுப்போம் சொல்லிருக்காங்களா? எப்படி கொடுக்கணும்னு ரமேஷ் சேதுராமன் அரசு முடிவு பண்ண முடியுமா? இல்ல ஏங்க, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்னோட கேள்வி ஒண்ணே ஒண்ணு. இப்போ 2000 நீங்க கொடுக்கலாம்னு சொல்லும் போது, இப்போ இருக்கும்போது எலெக்ஷன் புரோட்டோகால்ஸ் இதுல என்போர்ஸ் ஆகாத வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன், இப்பயே நீங்க கொடுத்துட்டு போயிடுங்களேன்னு நான் சொல்றேன். ரொம்ப ஈஸி தானே, உங்களால முடியும்னு சொல்றீங்க, நினைக்கிறீங்க. அதே மாதிரிதான் அடுத்து கடந்த முறை அவங்க சொன்னதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இந்த திட்டத்துல இல்லையே அதிமுகன்னு சொல்றீங்க. அவங்க பேலன்ஸ், ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் தாங்க. கடந்த முறை ஸ்கூட்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்களா இல்லையா? கடந்த முறை அதிமுக இதுல இலவச இந்த ஸ்கூட்டர் மானியம், ஸ்கூட்டர் இது சொன்னாங்க. அதுல பாதியை தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. ஆக மொத்தம் என்னன்னாக்க அதுல தெளிவான ஒரு சில ஸ்கீம்ஸை எப்படி வரையறுக்கிறாங்க என்னங்கிறத நம்ம அதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அப்படி சொல்லும் போது ஒன்றுக்கு மாற்றாக ஒண்ணு, இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், 10 இங்க சொல்றாங்கன்னா அதே 10 இங்க சொல்லுவாங்கன்னு அவசியம் இல்லை. அவங்களோட டிஃபரன்சியேஷனும் காட்டுவாங்க அப்படிங்கறதும் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை இங்கே செய்யப்படுவதுங்கிறது நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 5000 தனியா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, ஏதோ பொங்கல் தொகுப்புக்கு 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. எப்போ? கொரோனாவோட எண்டிங் பீரியட்ல, அதிமுக ஆட்சியின் எண்டிங் பீரியட். அப்போ என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப என்னுடைய கேள்வி, மொத்தம் 5 வருஷத்துல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இப்ப 25,000 மக்களுக்கு சொலையாக, பொங்கலுக்கு தொகுப்பாக, இந்த நிதியாக 25,000 மக்களுக்கு கொடுத்துருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி. அப்போ மொத்தமா மக்கள் இது வரைக்கும் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. மாசம் மாசம் கொடுக்கப்பட்டதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்க. மொத்தமே மக்களுக்கு இவங்க எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அதுவே உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு என்ன, இவங்க இலவச பெண்களுக்கான இலவச பஸ் அப்படின்னு சொன்னா அதிமுக தரப்புல அதே மாதிரி அடுத்த பெரிய கோடுன்னு சொன்னேன் இல்லையா, சின்ன கோடு போட்டா இவங்க பெரிய கோடை போடுவாங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியாக ஒவ்வொன்னுத்த கவுண்டர் பண்ற மாதிரி இவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் திரும்பவும் சொன்னது, மக்கள் தலையில் இந்த கடன் விடிந்திருக்கிறது. அதைத்தான் நம்ம பெருமையா கையில வைத்துக் கொண்டு என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இதை வைத்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. கடந்த காலங்கள்ல நீங்க சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஒரு சிலர் இதை இப்ப ஏற்றுக்கொள்ளலாம், ஏன்னா அது ஒரு புரிதல் இல்லாததுனால. ஆனா கடைசியில எங்க போய் நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நெட் நாளைக்கு இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் புடுங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு பாக்குறோம். விலைவாசியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அத்தனையும் ஏற்றங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே. திரு கோட்டீஸ்வரன், இப்போ கூட்டணி சார்ந்த பல கருத்துக்களையும் முதலமைச்சர் முன் வச்சிருக்காரு. இப்போ அதுல 200 தொகுதிகள் அப்படின்னு கேட்கும்போது என்டிஏ கூட்டணி பற்றிய விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதே சமயத்துல இங்கேயும் திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டை நோக்கி இன்னும் நகரவே ஆரம்பிக்கலாம். ஆனா இப்பவே அந்த 200 தொகுதிகள் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு. அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அது முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். பீகார்ல தேர்தலுக்கு பயந்து தான் அங்கே இருக்கிற ஆட்சி 10,000 ரூபா பணம் கொடுத்துன்னு தான் நம்ம விமர்சனம் பேசணும் வச்சோம். அதுவும் உண்மைதான். இன்றைக்கி 5,000 ரூபா இவங்க கொடுக்குறதும் உண்மைதான். ஆளுகின்ற ஆட்சிக்கு எப்பயுமே ஒரு பயன்றது தேர்தல் நேரத்தில் வர்றது யதார்த்தம். அது யதார்த்தமான செயல். அதை தாண்டி இன்றைக்கி 200 தொகுதி கூட்டணி கட்சி அப்படின்னு முதல்வர் பேசுகிறார் அப்படின்னா, அவர் போன வார தேர்தல் அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஜெயிக்கிற தொகுதி கொடுத்துடலாம், கஷ்டமான தொகுதி நம்ம நின்று ஜெயிக்கணும், அவங்கள விட்டுறக்கூடாது காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி மாவட்ட செயலர்கள், முன்னணி தலைவர்கள்கிட்ட பேசப்பட்டதாக தான் தகவல். அதே நிலைப்பாடில் தான் அவங்க இப்போவும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, தோக்கிற தொகுதி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலதெல்லாம் நீங்கள் காங்கிரஸ் கிட்ட கொடுத்து தோற்று போயிட்டு அங்கே அதிமுக ஜெயிச்சதுன்னா சிக்கல் அவருக்கு. அப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, திமுக அணியும் ஜெயிக்கணும், கூட்டணி கட்சிகளும் ஜெயிக்கணும். ஸோ அதை மையமாக வைத்து தான் அவர் அந்த 200ன்ற அந்த நம்பரை சொல்கிறார். இப்போ 400 பார்னு பிஜேபி சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்க? 400 சீட்டு வந்தது அவங்களுக்கு 543 தொகுதியில். அது ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட உருவாக்கணும். அது ஒரு அடிக்கடி போய் சொல்லணும். அதை நீங்கள் பரப்புரையாக எடுத்துக்கினாலும் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி மூளைச்செலவாக எடுத்துக்கினாலும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு தான் 40 வெல்வோன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களே சார். இப்போ அந்த அடிப்படையில் சொல்கிறாங்களோ? அதாவது லோக்சபா தேர்தல் அது நடந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா ஒரு வாட்டி 38 ஜெயிச்சாங்க, இவங்க 40 ஜெயிச்சிருக்காங்க. மோடி அவர்கள் தான் அதற்கு முக்கிய காரணம். அதற்கு திமுக ரொம்ப பிடிச்சி போய் 40க்கு 40 போட்டாங்கன்ற அந்த வாதத்துக்கு நான் போல.